56 வயது பெண்ணுடன் இளைஞர் பாலியல் உறவு, பிளாக்மெயில் செய்து காரியம் சாதித்த பெண் கொலை. இது குறித்த ஒரு விரிவான ஆலோசனை. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 56 வயது பெண் கொலை வழக்கில் அவரது கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இக்கொலை வழக்கில் அவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அதில் நீண்ட நேரம் உல்லாசமாக இருக்க வற்புறுத்தியதால் தான் அப்பெண்ணை கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு கொடிகைஹள்ளியில் அருகே பத்திரப்பா குடியிருப்பில் வசித்து வந்தவர் ஷோபா. இவருக்கு வயது 56. இவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ளனர். அவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்த நிலையில் அவர்கள் தனியே வசித்து வருகின்றனர். ஷோபா மட்டும் தனியாக வீட்டில் வசித்து வந்த நிலையில் அவரது 2 மகள்களும் அவரை வீட்டிற்கு வந்து பார்த்துவிட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி அன்று காலையில் ஷோபாவுக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டார் அவரது மூத்த மகள். ஆனால் நீண்ட நேரமாகியும் போனை எடுக்காததால் தனது அம்மா ஷோபாவை பார்க்க வீட்டிற்கே சென்றார். அப்போது வீட்டின் கதவு திறந்து கிடந்த நிலையில் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது படுக்கை அறையில் ஷோபா நிர்வாண நிலையில் பிணமாக கிடந்ததை பார்த்த அவரது மகள் அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதார். அவரது அழுகுரல் கேட்டு அருகில் வசிப்போர் அந்த வீட்டிற்கு ஓடி வந்தனர். அந்த வீட்டில் ஷோபா நிர்வாண கோலத்தில் பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பின்னர் இது குறித்து போலீசில் புகார் அளித்தனர். இப்புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஷோபாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷோபாவை கொலை செய்தது யார் என்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளையும் சேகரித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதேபோல் ஷோபாவின் செல்போன் எண்ணையும் கைப்பற்றி சைபர் கிரைம் மூலம் ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி ஷோபாவுக்கு அடிக்கடி கால் செய்தவர்கள் யார், அவருடன் செல்போனில் பேசியவர்கள் யார், சமூக வலைதளங்களில் அவருடன் தொடர்பில் இருப்பவர்கள் பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் பெங்களூரு பனசங்கரி அருகே ஹரோஹள்ளி பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியர் நவீன் கவுடா வயது 24 என்ற இளைஞர் இன்ஸ்டாகிராம் மூலம் ஷோபாவுடன் தொடர்பில் இருந்ததும் அவர்கள் இருவரும் இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி பேசி வந்ததும் இருவரும் தங்கள் செல்போன் எண்களை பரிமாறி போனிலும் அடிக்கடி பேசி வந்துள்ளனர். இதையடுத்து நவீனை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல உண்மைகள் வெளியே வந்தன. செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன்படி வீட்டில் தனியாக வசித்த ஷோபா இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி தன் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வந்த போது நவீனுக்கும் ஷோபாவுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் நண்பர்களாகி தங்கள் செல்போன் எண்களையும் பரிமாறி பேசி வந்துள்ளனர். இதன் மூலம் நேரிலும் சந்தித்து பேசி வந்துள்ளனர். இந்த நட்பு கள்ளக்காதலாக மாறியது. இவர்கள் நெருக்கமாகி அடிக்கடி வீட்டிலும் வெளியிலும் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி ஷோபா நவீனை தன் வீட்டிற்கு அழைத்துள்ளார். நவீனும் அவரது வீட்டிற்கு சென்ற போது இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர். அப்போது ஷோபா நீண்ட நேரம் உல்லாசமாக இருக்கும்படி வற்புறுத்தியுள்ளார். இதை பொறுக்க முடியாத நவீன் ஷோபாவை கண்டித்துள்ளார். ஆனால் ஷோபா கேட்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நவீன் அவரை கடுமையாக தாக்கி கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். அதன் பின்னர் நவீனை கைது செய்த போலீசார் அவரை பெங்களூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் பெங்களூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.